अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। बालोऽपि शैलोद्धरणाग्रपाणिः नीलोऽपि नीरन्द्रतमप्रदीपः धीरोऽपि राधानयनावबद्धो जारोऽपि संसारहरः कुतस्त्वं पाणौ पायसभक्तमाहितरसं बिभ्रन्मुदा दक्षिणे सव्ये शारदचन्द्रमण्डलनिभं हय्यङ्गवीनं ददत् कण्ठे कल्पितपुण्डरीकनखमपि उद्दामदीप्तं वहन् देवो दिव्यदिगम्बरो दिशतु नः सौख्यं यशोदा शिशुः किङ्किणिकिणिकिणिरभसैः अङ्कणभुवि रिङ्खणैः सदाडन्तं कुङ्कुणुकुणुपदयुगलं कङ्कणकरभूषणं हरिं वन्दे सम्बाधे सुरभीणामम्बामायासयन्तमनुयान्तीं लम्बाळकमवलम्बे तम्बालं तनुविलग्नजम्बालम् अञ्चितपिञ्छाचूडं सञ्चितसौजन्यवल्लवीवलयम् अधरमणिनिहितवेणुं बालं गोपालमनिशमवलम्बे प्रह्लादभागधेयं निगमगणमहागुहान्तराधेयं नरहरिपदाभिधेयं विबुधविधेयं ममानुसन्धेयं संसारे किं सारं कं सारेश्चरणकमलपरिभजनं ज्योतिः किमन्धकारे यदन्धकारेऽनुस्मरणं कलशनवनीतचोरे कमलादृक्कु मुदचन्द्रिकापूरे विहरतु नन्दकुमारे चेतो मम गोपसुन्दरी जारे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। கிருஷ்ண பகவானுடைய ஜன்மம், அந்த அவதாரத்தை நம்ம அனுபவித்தோம். மேலும் அவதாரம் பண்ணினதுக்கு பிறகு அந்த கோகுலத்தை எப்படி சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் லீலைகளும் அனுபவிக்கலாம். கிருஷ்ணர் அங்கே அவதாரம் பண்ணிட்டா அப்படின்னதும் அங்கே கோபியர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுத்து. அவளுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லாரும் நல்லா புது ட்ரெஸ்ஸு போட்டுண்டு அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு ஓடி வராலாம் நந்தகோப கிரகத்துக்கு. ஏன்னா நந்தகோபருக்கு பல வருஷமாக குழந்தைகள்ல எப்படி கிடைச்ச குழந்தையாக்குமா, அது ஆண் குழந்தை வேற. அதனால எல்லாருக்கும் சந்தோஷம். ஓடி வரா குழந்தைய பார்க்க. குழந்தைய பார்த்ததும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறா, நல்லதே வரட்டும் அந்த பகவானுடைய கிருப்பையில் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஆகர்ஷணம்லவா. கிருஷ்ணா அப்படின்னாலே ஆகர்ஷணம் தானே. அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எல்லாரையும் இழுத்துட்டார். அவர் பார்க்கவே வேண்டாம், அவரை நம்ம பார்த்தாலே நம்ம இழுத்துண்டு விடுறார் அவர்கிட்ட. அப்படி அந்த கோபியர்கள்லாம் ரொம்ப மெய்மறந்து போகிற அந்த குழந்தைய பார்த்து அவள் சந்தோஷப்பட்டுக்கிறா. நெய், வெண்ணெய், பால் போன்ற விஷயங்களெல்லாம் அவள் தெளிச்சுக்கிறா, மற்றவாளுக்கும் தெளிச்சு விடுறா. மஞ்சள்ல எண்ணெயும் வெள்ளவும் ஜலவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவள் கொண்டாடுறா. மஞ்சள் நீர் விளையாட்டு சொல்லுவோமே நம்மள. எதுக்கு அப்படின்னா சந்தோஷத்தை காட்டுறதுக்கு தானே. அதே மாதிரி அங்கே அத்தனை பேரும் சந்தோஷத்தை காட்டுறதுக்கு அவள் கையில் கிடைச்சது அத்தனையும் மற்றவாள்கிட்ட பூசி விட்டு சந்தோஷத்தை காட்டிக்கிறாளாம். கோகுலமே சந்தோஷமா ஆனந்தத்துல முங்கி இருந்துதான். அந்த கோகுலத்துக்கு எந்த குறைவும் இருக்கலை. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னா மகாலட்சுமியும் அவதாரம் பண்ணினா அப்படின்னு தானே அர்த்தம். மாயாதேவியும் இங்கே அவதாரம் பண்ணிட்டு தானே போயிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இடம் ஏதாவது குறை இருக்குமா? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றுமே இல்லையா. அத்தனை பேருடைய மனசு திருப்தி அடைஞ்சுட்டு இருந்தது. ஏன்னா திருப்தி கிடைக்கிறது தானே ரொம்ப கஷ்டம். எது பண்ணினாலும் சுகம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக பண்ணின்னு இருக்கோம், ஒவ்வொரு கர்மாவாக பண்ணி பார்த்துன்னு இருக்கோம். இதில் கிடைக்கிறதா சுகம், இதில் கிடைக்கிறதா அப்படின்னு. ஆனால் எதுவுமே கிடைக்கிறது இல்லை.
திருப்தியும் அடையறதில்லை. எதுல திருப்தி அடையும் அப்படின்னா பகவானுடைய விஷயத்துல தான் திருப்தி அடையும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினா ஒரு திருப்தி உண்டே, பகவானை தரிசனம் பண்ணினா ஒரு திருப்தி உண்டே, அதுக்கு நிகரா இந்த லௌகீகத்துல ஏதாவது கிடைச்சிடுமா? அப்படி அத்தனை பேருக்கும் மனசு திருப்தியாம், எந்த குறைவும் இல்லையாம். ஸ்ரீ எல்லாம் தனம் வழியா பார்த்தாலும் எல்லா லக்ஷ்மியும் அங்க நிறைஞ்சு இருந்தது அப்படின்னு கோகுலம் செழித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வசுதேவர் சந்தோஷம். வசுதேவர் கம்ச கிரகத்துல இருக்கா. ஆனா கம்சனுடைய வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு, என்னெல்லாம் பண்றா, மீட்டிங் எல்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நந்தகோபர் வசுதேவரையும் பார்க்கலாம், கம்சனுக்கும் கப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவ குழந்தைகள்கிட்ட எல்லாம் பார்த்துக்கோடா கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லி யசோதா மாட்டையெல்லாம் சொல்லிட்டு வரார். இங்க பார்த்தா நிருபபுரிம் கரதான கிருத்தே கதம். வசுதேவர் நந்தகோபரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பர்சனலாக கூப்பிட்டு சொல்கிறார், நண்பா எனக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நான் தெரிஞ்சுது. அவரும் சொல்லிண்டார், நந்தகோபுரம் சொல்லிண்டார், எனக்கு ஒரு குழந்தை, அழகான குழந்தை பிறந்திருக்கார் அப்படின்னு. அப்போ நான் வசுதேவர் சொல்கிறா, உங்களுக்கு பிறந்த குழந்தை எனக்கு பிறந்தார் போல அப்படின்னு தன்னுடைய பித்ருத்வத்தை, இதி பவத்து பித்ருதாம் விரஜநாயகே, தன்னுடைய பித்ருத்வத்தை சொல்லாமல் சொல்கிறாராம் நந்தகோபர்கிட்ட. நானும் உங்களுக்கு பிறந்த குழந்தை எனக்கும் பிறந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், இந்த மதுராபுரியில் பல துர்நிமித்தங்கள் எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. அதனால நீங்கள் வேகம் குழந்தைகிட்ட போங்கோ, கோகுலத்துக்கு போங்கோ, திருப்பி போங்கோ அப்படின்னு நந்தகோபர் கேட்டார். அப்போது என்ன இவர் உத்தேசம் பண்ணுறார்? துர்நிமித்தம்னா என்ன உத்தேசம் பண்ணியிருப்பார்? இந்த கம்சனுடைய பிளானிங் எல்லாம் தானே, குழந்தைகள்லாம் வதம் பண்ண போறா அப்படின்னு எடுத்திருக்காரு, பிறந்த குழந்தை அத்தனையுமே இல்லாமல் பண்ண போறான்னு. அப்போ அதை தான் உத்தேசம் பண்ணுறா. சரி, வசுதேவர் சொல்லிட்டாரேன்னு நந்தகோபுரம் மறுக்கலை, ஏதாவது இருக்கும் அப்படின்னு நந்தகோபுரம் திருப்பி போறா. அங்கே பார்த்தா கோகுலத்தில் பார்த்தா அழகா ஒரு பெண், ஒரு ஸ்திரீயா, எப்படின்னா சுகந்த புஷ்பங்களெல்லாம் தலையில் போட்டுண்டு அழகான சாரி எல்லாம் உடுத்திண்டு ஒரு மாயாதேவியே ஒரு அவதாரம் பண்ணி வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக வடிவம் எடுத்து மேக்கப் எல்லாம் போட்டுன்னு கோகுலத்துக்கு போயிருக்காளாம். யாருமே அவளை தடுக்கலையா. யாரு செடிக்கும் சொன்னா அப்படின்னா, நிஷிச்சரான்வயஜா கில பூத்தனா, பூத்தனா அப்படிங்கிற ராட்சசியாம். அந்த ராட்சசி தான் நிறைய குழந்தைகளை ஒரு கருணையே இல்லாமல் கொன்னு ஒடுக்கியிருக்கா. அந்த பூத்தனை இப்போ கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்திருக்கா. செய்தி கேட்டுது, கோகுலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா, கோலோகமே உற்சாகம் அடையிறது அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கா, அந்த குழந்தையும் வதம் பண்ணணும்னு. இந்த பெண்மணியை பார்த்ததும் எல்லாரும் மைமறந்து போயிட்டா, ஏன்னா அவ்வளோ அழகாம். இப்படி ஒரு ஸ்திரீயை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. இப்போ கோபஸ்திரீகள்லாம் வழி விட்டு கொடுக்குறா. யசோதாமா எப்படின்னா, அவள் ஆற்றுக்கு யார் வந்தாலும் அதிதி தேவோபவானா, யார் வேணா வரலாம், யார் வேணும்னா போகலாம், அப்படி ஒரு ஃப்ரீடம் உண்டு யசோதாமா ஆற்றுல. இப்போ பூத்தனாவும் வரா, அழகான ஸ்திரீ வேஷத்தில் வேற இருக்கா, ராட்சசி வேஷம் கிடையாதே, ஸ்திரீ வேஷத்தில் இருக்கா. அப்போ குழந்தைய பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு தலிகை பண்ண போயிட்டா. குழந்தைய பார்த்ததும் இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு அந்த கிருஷ்ணரை மடியில் எடுத்துண்டா. நீதானே என்னுடைய கம்சனை வதம் பண்ண போகிறதுக்கு வேண்டி வந்தாய் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காளாம், தன்னுடைய ஸ்தனத்தில் விஷத்தை புரட்டியிருக்கா. அந்த ஸ்தனத்தை கொடுக்க பார்க்குறா, பால் கொடுக்க முயற்சி பண்ணுறா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பார்த்தார். கிருஷ்ணருக்கு தெரியும் யார் வந்திருக்கா, நீ தானே அத்தனை குழந்தையும் இல்லாமல் பண்ணினாய், கருணையே இல்லாமல் அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் என்ன தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடிச்சுட்டாராம் கிருஷ்ணர். பாலை குடித்தார், பாலை மட்டுமா குடித்தார், ரத்தத்தையும் குடித்தார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிரையும் குடித்தார். விஷம் கலர்ந்த பால் அவளுடைய உயிரையும் குடிச்சுட்டாளாம். அது எப்படி இருக்காம், அந்த மாம்பழத்தை ருசிக்கும்படியாக கிருஷ்ணர் அவளை ருசிச்சா. அந்த பிராணனையும் வந்துடுத்தையில அந்த பிராணன் போகிற வழியில் கத்தரா. அந்த கத்துற சமயத்தில் அந்த வேஷம், அழகான சுந்தரியான வேஷத்தை, கப்பட்ட வேஷம் போட்டுருக்காளே, அந்த கப்பட்ட வேஷம் போய் ராட்சசீயமான வேஷத்தை வெளியில் கண்டுதான் படார்னு கீழே விழுந்தா. ஒரு மரம் விழறா மாதிரி மலர்ந்து விழுந்தாளாம் கீழே.
என்னடா சவுண்டு அப்படின்னு ஒரு ஒரு எல்லாரையும் பயமுடுத்துற மாதிரி ஒரு அழுகை. அதை கேட்டு எல்லாரும் ஓடி வரா. பார்த்ததும் இது என்னடா இப்படி ஒரு உருவம், இது யார் வந்தா என்ன எதுவுமே தெரியலை அவளுக்கு. எல்லாரும் பயந்து போய் கிடக்கா. அந்த சமயத்துல தான் இந்த வசுதேவர் திருப்பி வரார். நந்தகோபர் திருப்பி வரார். நந்தகோபர் திருப்பி வந்து பார்த்தா ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு ரூபம் படுத்து கிடக்கிறது. இது என்ன பண்றது, அபூர்வமான வஸ்துவா இருக்கே அப்படின்னு பார்த்துண்டார். சரி, இது இதுதானோ ஒருவேளை வசுதேவர் சொன்ன துர்நிமித்தம் ஆயிருக்குமோ அப்படின்னு நந்தகோபருக்கு மனசுல படுறது. என்ன பண்றது தெரியலை. அதுக்கப்புறம் மொல்ல பெரிய தேகத்தை வெட்டி 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 தூரக்க போய் தகிப்பிக்கிறாளாம். தகிப்பிக்கிற சமயத்துல அவள்கிட்டேருந்து அழகான குல்குலுவோடைய மனம், சந்தனத்தினுடையதோ குல்குலுவோடையோ ஏதோ ஒரு மனம் வர்றது. ஆனால் சுகந்தமா இருக்கு. ஏன் அப்படி ஒரு ராட்சசியோடைய சரீரத்தை தகனம் பண்ணினா எப்படி நல்ல நறுமணம் வரும் அப்படின்னா, அது பகவானுடைய உதடு பட்ட சரீரம்லவா. என்னதான் ராட்சசியமான சரீரமா இருந்தாலும், என்னதான் துஷ்டையா இருந்தாலும், பகவானுடைய அதரம் பட்ட உடம்பு சந்தனத்தினுடைய மனம்தானே வீசும். இதுல என்ன அத்தியுதமா இருக்கு, என்ன விஷயம் இருக்கு? நிச்சயமா சந்தனத்தினுடைய மனம்தான் வீசும் அப்படின்னு சாதிக்கிறார். திருப்பி கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் எல்லாம் மறந்து போயிடுத்து. இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்ததே மறந்து போயிடுத்து. அந்த குழந்தைய தினே தினேத பிரதிவிருத்த லக்ஷ்மி அக்ஷீணாங்கல்ய சதோ பிரஜோயம். திவசம் போக 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 கோபியர்கள் அந்த கோகுலத்துல இருந்து சந்தோஷத்துக்கு மேலுக்கு வர்தனமாயிண்டே போயின்னு இருந்ததா. ஐஸ்வர்யங்கள் ஜாஸ்தியாயிண்டு வந்தது, சுபமா பட்டது. அங்க அத்தனை பேரும் கிருஷ்ணரை பாப்பா. அஹோ குமாரோ மயி தத்த திருஷ்டிஹி ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன ஏஹி மா கொண்டே. என்ன பார்க்கறது பார்த்தியா, கிருஷ்ணர் என்ன பார்க்கறது பார்த்தியா அப்படின்னு ஒரு கோபியர்கள் சந்தோஷப்படுவா. அப்போ சொல்லுவா இன்னொரு கோபியர், இல்லைடி ஒன்ன பார்க்கல, என்னதான் பார்க்கறான் அவன் அப்படின்னு சொல்ற. கொண்டே இங்க வா அப்படின்னு ஒரு கோபியை கூப்பிடுவாளாம். இந்த கிருஷ்ணருக்கு மட்டும் ரொம்ப இப்படிதான் அவர் டேக்கிள் பண்ணாருன்னு தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷனா இருந்துக்கும். ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுட்டே இருப்பா, என்னதான் பாப்பா அப்படின்னு. கிருஷ்ணர் ஒருத்தியை பார்த்துட்டு இருப்பா. அந்த சைடில் இன்னொரு கோபிகை இல்லடி என்னதான் பார்க்குறா அப்படின்னு சண்டை போட்டுப்பாளாம் அந்த கிருஷ்ணனுக்காக. ஒரே ஒரு கிருஷ்ணர் கோபியர்கள் எல்லாம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவளுடைய ஆற்றுல இருக்கிற வேலையெல்லாம் மறந்துட்டா. கிருஷ்ணரை பார்த்த அந்த சந்தோஷத்துல கிருஷ்ணர் கூடயே விளையாடின்னு இருப்பாளாம். எடுத்துட்டு கிருஷ்ணரை ஒரு கையில் எடுத்துப்பா ஒரு கோபிகை, இன்னொரு கோபிகை தாடியா எனக்கு தாடி அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணரை தன்னுடைய மடியில வச்சுப்பா. திருப்பி இன்னொரு கோபிகை, இப்படி அத்தனை கோபியும் கிருஷ்ணரை தொடனம் தூக்கிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குமே இல்லையோ. இப்படி கிருஷ்ணர் என்ன ஆகிறார், ஒரு வண்டு ஒரு புஷ்பத்துல தேன் சாப்பிட்டு அடுத்த புஷ்பத்துக்கு போகுமே, அப்படி பறந்துட்டே இருக்குமே, அது மாதிரி ஒரு வண்டு கோபியர்களுக்குள்ள பறந்துட்டே இருந்துதான். அப்படி சாதிக்கிறார். நீதஸ்வமாதாம்ர சரோஜமாலா வியாலம் விலோலம் பதுலாமலாசி. ஒரு கரிவண்டு, இவன் வேற கருப்பா இருப்பானா, கருத்த வண்டு மாதிரி அழகா தென்பட்டார் கிருஷ்ணர் அந்த கோபியர்களுடைய கைகள்ல. இப்படி இருக்கிறத பகவானுக்கு ஒரு பக்கத்துக்கு பர்த்டே கொடுத்து அந்த நாள்ல பிராமணர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கா, பந்து ஜனங்கள்லாம் யசோதா கூப்பிட்டுருக்கா, வாங்கோ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இப்போது நிறைய பேர் வராள்லவா, தலிகை பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும். அதனால கிருஷ்ணரையும் இப்படி தூக்கின்னு இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணரை இந்த வண்டியில் சகட்டம் அப்படிங்கிற வண்டியில் வச்சுவிட்டு அந்த விளையாடக்கூட்ட குழந்தைகள்ட்டெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்கோடா கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லி 4 பேரை ஆர்டர் பண்ணிவிட்டு யசோதா மாமல்ல தலிகை பண்ண போகிற அந்த சமயத்தில் சகட்டன், அந்த சகடத்துல ஒரு அசுரன் வந்துண்டானா அந்த சகடம் அப்படிங்கிற வண்டியில. அதனாலே அவனுக்கு சகடாசுரன் அப்படின்னு பேர். இந்த சகடாசுரன் இந்த கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கே, கம்சன் அனுப்பின ஒரு அசுரன் கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கே அந்த வண்டியில பூந்துண்டார். கிருஷ்ணருக்கு தெரியுமே இந்த விஷயம். அதனால கிருஷ்ணர் அழற விதத்துல, குழந்தைகள் எப்படி அழுவா, கை காலெல்லாம் அடிச்சுட்டு தானே அழுவா, அதே மாதிரி கிருஷ்ணன் கை காலெல்லாம் அடிச்சு அழறான். கால் அது பட்டுடுத்தாம் சகடத்துல, அந்த வண்டி மேல அந்த பட்டதும் சகடம் தூளா போட்டு விழுந்து கொடுத்து சகடாசுர மோட்சம். அந்த சமயம்
கூட இருக்கிற குழந்தைகள்லாம் அழறது. வச்சோ கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சோ என்னோ தெரியலையே, வண்டியெல்லாம் அப்படி பொடி பொடியாக ஆயிடுத்தே, அந்த பொடி கூட கிடைக்கலையாம் கோகுலத்தில் அங்கே. அப்போ யசோதாமா வந்து பார்க்குறா, என்னாச்சு, எல்லாரும் பயந்து போய் பார்க்குறா, என்னாச்சு என்னாச்சுன்னு குழந்தைகிட்ட கேட்குறா. இல்லையம்மா, குழந்தை கிருஷ்ணர் வந்து அழுதுன்னு இருந்தான், காலை போட்டு அடிச்சுட்டு இருந்தான், காலு பட்டதும் வண்டி தூள் தூள் ஆயிடுத்து அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறா. இது யாராவது நம்புவாளா? சின்ன வயசு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இப்படி ஒரு வண்டியை உடஞ்சது சொன்னால் நம்ப முடியாது இல்லையா? ஆனால் நந்தகோபருக்கு ஒரு பாயிண்ட்ல நம்பிக்கையும் வருது. ஏன்னா வசுதேவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு துர்நிமித்தங்கள் அப்படின்னு. அதனால நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. அப்படியே ஒரு லீலை சகடாசுர வதம் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் அழுதுன்னு இருக்காரு. கிருஷ்ணர் முகம் பார்த்ததும் யசோதாமா ஓடி வந்த கிருஷ்ணர் எடுத்துன்னு என்னாவது ஆச்சா உவாப்பட்டுதா அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. நாராயணா காப்பாத்தி என் குழந்தைய. கிருஷ்ணர் வந்து இங்கு இங்கு அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, நாராயணன் மேலே கிடையாது, நான் இங்கே இருக்கேம்மா அப்படின்னு அவனுடைய பாஷையில், கிருஷ்ணருடைய குழந்தையுடைய பாஷையில் சொன்னானா. அப்படி கிருஷ்ணரை பத்திரமா எடுத்துட்டு கிருஷ்ணருக்கு வேண்ட பாலை கொடுத்தா அப்படின்னு சகடாசுரவதம். மேலும் திருநாவர்த்தவதம். திருநாவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் காற்று மூலமாக, புயல் காற்று மூலமாக வந்தான். அவர் வந்து கோகுலத்துக்கு புயல் காற்றாக வந்ததுனாலேயே அங்கே அந்தகாரம் வீசி விடுத்து. இல்லை அங்கேயும் யாருக்குமே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பார்க்க முடியல, அவ்வளோ அந்தகாரம் பொடியெல்லாம். அப்படி அந்த சமயத்தில் கிருஷ்ணர் அந்த பெரிய காற்று, கொடுங்காற்று வருதே இல்லையோ, அந்த காற்றுடைய வேகத்தில் அந்த அசுரன் கிருஷ்ணரை தூக்கிட்டு போயிட்டாராம். கிருஷ்ணர் என்ன அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா கேட்டா ஆமாம், திருநாவர்த்தன் வரத்துக்கு வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஏன் அப்படின்னா சொல்கிறேன். கிருஷ்ணர் வந்து திருநாவர்த்தன் வரப்போறான்னு முன்னாடியே தெரிஞ்சு யசோதாமா தூக்கிட்டு இருந்தா, யசோதாமா பயந்துப்பள். அதனாலேயே நம்ம ஏதாவது லீலை பண்ணோம் அப்படின்னு கனத்தானாம், பயங்கரமாக கனக்கிறான். ஒரு 5 கிலோ 6-8 கிலோ இருக்கிற குழந்தை 25-30 கிலோ இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப கனக்கிறான்னு. யசோதாமாவுக்கு தூக்கவே முடியலை. என்னடா இப்படி கனக்கிறையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கீழே வச்சுட்டு உள்ளே போகிறான். എന്നിട്ട് பிரார்த்தனை வேற பண்ணிக்கிறான் யசோதாமா. என்ன கிருஷ்ணன் இவ்வளோ கனக்கிறானே அப்படின்னு, குழந்தை இப்படி கனக்கிறானேன்னு அப்படின்னு, பகவானே நீ தான் பார்த்துக்கணும்னு பிரார்த்தனை வேற பண்ணிட்டு போகிறான். அந்த சமயம் கரெக்டான சமயம் அசுரன் வரத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அசுரன் வந்தால் கிருஷ்ணனை தூக்கிட்டு போயிட்டார். கிருஷ்ணரும் லேசாக இருக்கார். இப்போது 8 கிலோ தான் வச்சுப்போங்க குழந்தை. அவனை தூக்கிட்டு போகிறார், மேல் லோகத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி இப்போ இங்கேருந்து இந்த குழந்தைய கீழே விட்டால் அந்த குழந்தை கீழே விழுந்து உயிரை விடும், கிருஷ்ணருடைய வதம் ஏற்படும் அப்படின்னு திருநாவர்த்தனுக்கு மனசில் பட்டுது. குழந்தைய விடலாம்னு கட்டியாக பிடிச்சுட்டு இருந்தானே இல்லையோ கிருஷ்ணரை, அந்த கையை விட பார்க்குற டக்குன்னு ஒரு கையை தன்னுடைய கழுத்தில் பிடிச்சுட்டுது. எதுனா கிருஷ்ணர் பிடிச்சுட்டார் திருப்பி. இதுலேருந்து என்ன புரியாது, நம்ம கிருஷ்ணரை கட்டியாக பிடிச்சுட்டோம்னா நம்ம விடலாம், கிருஷ்ண பக்தி வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் துஷ்ட சங்கத்தினாலேயோ இல்லைன்னா துர்புத்தினாலேயோ நம்மளுக்கு தோணினா கூட கிருஷ்ணர் நம்மளை கட்டியாக பிடிச்சுப்பார். கிருஷ்ணர் விடவே மாட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிடிக்கிறத விட பகவான் நம்மளை பிடிக்கிறதா முக்கியம். அப்போ இங்கே திருநாவர்த்தனை அந்த அசுரனை கழுத்தில் பிடிச்சுண்டார். கிருஷ்ணர் விடமாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த திருநாவர்த்தனுக்கு கனம் தெரிஞ்சுது, கிருஷ்ணருக்கு முடியலை, நீ தூக்கின்னு போக முடியலை, அதனால தான் விட பார்த்தார். ஆனால் கிருஷ்ணன் இங்கே கழுத்தில் பிடிச்சதும் அவருக்கு என்ன பண்ணுறது தெரியலை, உயிர் போயிடுத்து. அந்த இதுலேயே உயிர் போயிடுத்து பட்டார்னு கிருஷ்ணர் அங்கேருந்து விடுறார். கிருஷ்ணரும் அவர் மேலேயே கீழே தவிழ்ந்துட்டு விளையாடின்னு இருந்தாராம். அப்போது இங்கே கோகுலத்தில் கிருஷ்ணரை காணோம் அப்படின்னு யசோதாமா அழறா, காணமே அப்படி. டக்குன்னு ஒரு சவுண்டு வெளியில் பெரிய பதார்னு விழுந்தார் இல்லையோ திருநாவர்த்தன் அப்படிங்கிற பெரிய அசுரன். அவன் விழுந்து கீழே வெளியில் வந்து பார்த்தா என்ன ஒரு பெரிய அசுரன், அதுவும் கிருஷ்ணர் அவர் மேலே தவிழ்ந்துட்டு இருக்கார் வேற. கிருஷ்ணரை முள்ள எடுத்து, கிருஷ்ணா உனக்கு என்ன அடிபட்டுதா, என்ன ஆச்சு உனக்கு, இது யார் இந்த அசுரன் தெரியவே மாட்டேங்கிறதே. நந்தகோபுரக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக வருது, என்னது என்ன தெரியலையே, இப்படி ஒரு மேலுக்கு மேல் கிருஷ்ணருக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்னு யசோதாமாவும் சங்கடப்படுறா. பொதுவாக குழந்தைகளுக்கு 7 வயசு வரை ஒவ்வொரு கஷ்டங்கள் குட்டி குட்டியாக ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்பா. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு ஏதாவது வரதா என்ன ஏதோ ஒன்றும் தெரியலை. அங்கே பிராமணாளுக்கெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு வேண்டதெல்லாம் பண்ணி குழந்தைக்கு வேண்டின ரக்ஷாகர்மங்கள் எல்லாம் பண்ணினா. மேலும் நாமகரணம் பகவானுக்கு பண்ணுறார். இப்போ தான் நாமகரணமே பண்ணுறார். கர்கமுனிவர் வரார். வந்து நல்ல வசுதேவர் தானே, வசுதேவன் பகவானுக்கு வசுதேவருடைய புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு தான் பேர்.
ஆனால் வாசுதேவன் அப்படின்னு வச்சா இல்லைன்னா வி கிருஷ்ணர்னோ அப்படின்னா அது வச்சாச்சுன்னா கம்சனுக்கு தெரிஞ்சுடும் இது வசுதேவருடைய புத்திரன் வாசுதேவன் தெரிஞ்சுடும். அதனால கூப்பிடுறதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னதும் கிருஷ்ணா அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அவன் ஆகர்ஷண சக்தி இருப்பவன், அதனால கிருஷ்ணா. பாபத்தை போக்குறவன், அதனால கிருஷ்ணா. கருப்பா இருக்கான், அதனால கிருஷ்ணா. எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், அதனால கிருஷ்ணா. விஸ்வமாக இருக்கார், அதனால கிருஷ்ணா. இப்படி கிருஷ்ணருக்கு பல அர்த்தம் உண்டு, எல்லா அர்த்தமும் பொருந்தும் கிருஷ்ணருக்கு. அப்படி கிருஷ்ணான்னு வச்சா சரி. அண்ணாக்கு என்ன பேர் வைக்கலாம்? ராமான்னு வச்சா என்ன ராமா? பரசுராமர் இருக்கார், ஸ்ரீராமச்சந்திரர் இருக்கார். ராமான்னு சும்மா வச்சா எப்படியா தெரியுமோ? அதனால அவர் ரொம்ப பலமோடு இருக்காரு இல்லையோ, திடகாத்திரனா இருக்கிறதுனால பலராமர் அப்படிங்கிற நாமகரணம் போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யசோதாமாவுக்கு வாசுதேவான்னு கூப்பிடுறத விட கிருஷ்ணா இங்கே வா, கிருஷ்ணா இங்கே வா ரொம்ப கிறிஸ்பாக நம்ம கூப்பிடுவோம். பெரிய பேர் வைப்பா நாமகரணத்துக்கு. கூப்பிடறதுக்கு நான் சின்ன பேராக வைங்கோலேன். இப்போ கிருஷ்ணான்னு கூப்பிடுறத விட குழந்தைலாம் கிச்சா அப்படின்னு கூப்பிடுவோம். கிச்சு வந்தானா அப்படின்னு சொல்லுவோமே. சின்னதாக கூப்பிடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பிரேமையோட ஒரு அன்போடு கூப்பிடக்கூடிய வார்த்தைனா கிருஷ்ணா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சது. கர்கமுனிவரை நமஸ்காரம் பண்ணால் கர்கமுனிவர் சொல்லாமல் சொல்கிறார் நந்தகோபுரட்ட, சாக்ஷாத் பகவான் தான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. புரியறது ஓரளவுக்கு, ஆனால் ஓரளவுக்கு புரியறது இல்லை நந்தகோபருக்கு. ஆனால் எதுவும் குருவோடைய அனுகிரகம் அப்படின்னு கர்கமுனிவருக்கு வேண்ட உபச்சாரத்தையெல்லாம் பண்ணினா எதுவும் கிருஷ்ணர் மொல்ல வளர தொடங்கிறான். அண்ணா கூட எப்பவும் பலராமர் கூட இருப்பார், கிருஷ்ணரும் இருப்பார். ஏன்னா பலராமர் கைங்கரியம் பண்ணணுமே இல்லையோ கிருஷ்ணருக்கு. அதனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தவிழ்ந்து போவாளாம். காலை முட்டும் கையும் வச்சுண்டு தவிழ்வார். ஒரு சமயம் கிருஷ்ணர் தவிழ்ந்துண்டு வரார். அந்த வீடு வர பளிங்காட்டமாக ரொம்ப க்ளீனாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். தவிழ்ந்துண்டு வரார். கிருஷ்ணர் கீழே பார்த்துட்டாராம். கிருஷ்ணரை மாதிரியே ஒரு சித்திரம் கீழே. ஆனால் அந்த கீழே இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அழறாராம் கிருஷ்ணர். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் என்கிட்ட பேசுறது இல்லை, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுறது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அம்மாவை பார்த்து ஏங்கிறதாம். அந்த குழந்தைய பார்த்து யசோதாம்மா சிரிக்கிறா. முதல்ல கிருஷ்ணர் அழறதை பார்த்து யசோதாம்மா சிரிச்ச ஒரு லீலை அது. தவிழ்ந்து உள்ள ஐசபல முராரே பாணிஜானு பிரஜாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஸ்ரவண குதுக பாஜௌ சேரதுஷ்சாரு வேகான். குடுன்னு ஓடுறானா. தவிழறத்தே காலில் வர கொலுசு பட போட்டிருக்காளா, அதெல்லாம் ஒலிக்க, கைகளில் வலை ஒலிக்க, அழகான ஒரு ரூபம் தவிழ்ந்து வருது, பிரம்மமே தவிழ்ந்து வருது. எல்லாரும் பார்த்து கோபியர்கள்லாம் இங்கே வா அங்கே வா ஓடிப்போய் அந்த பக்கம் வா அப்படின்னு கிருஷ்ணரையும் பலராமரையும் விளையாட வச்சுட்டு இருந்தா. அப்படி 4 கால் தவிழ்ந்து போய் 2 கால் நடக்க தொடங்கி விட்டார் கிருஷ்ணர். அடி மேலே அடி வைத்து நடக்கிறார். அந்த சமயம் என்ன ஆயிடுத்தோ, சேட்டை குறும்பு ஜாஸ்தி ஆயிடுத்து. என்னன்னா வெளியில் இருக்கக்கூடிய தத்தை, பூனை, பசுக்குட்டி இவெல்லாம் இருப்பாளவா, அவளெல்லாம் ஓடி பாலலீலை மாதிரி விளையாட்டு மாதிரி பண்ணுறாராம். அவள் வாழை பிடிச்சி வலிப்பா, பூனைகளெல்லாம் பிடிச்சி கழுத்தை பிடிப்பான் கிருஷ்ணர். இப்படியெல்லாம் பண்ணுவார். யசோதாமா வந்துட்டு பண்ணாதேடா, அவள் பாவம்டா அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டானான் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பின்னாடி பலராமர் பின்னாடி நடக்கிறதுக்கு அத்தனை கோபியர்களும் யசோதாமா ஆற்று வெளியில தான் இருப்பா. இவாளுக்கெல்லாம் வேலையிலையோ அவாத்தில் வேலையிலையோன்னா அதெல்லாம் மறந்துட்டா. கிருஷ்ணரை பார்த்தா எங்கே ஞாபகம் வரும்? இந்த லௌகிகமான விஷயங்கள்லாம் எங்கே மனசில் வரப்போகிறது? கிருஷ்ணர் கூடயே இருந்தா. ஃபஸ்ட்டாக பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன். முதல்ல வெண்ணெய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டானாம் கிருஷ்ணர். வெண்ணெய்க்கு வேண்டி பல விஷயங்கள் பண்ணுறார். டக்குன்னு வெண்ணெய் கிடைக்கலைன்னா பால் இருக்கும், காய்ச்சிற பால் இருக்கும், அதை குடிச்சு தூத்துடுவார். இவருக்கு என்னன்னா கிருஷ்ணருக்கு தொப்பையே நிறையாதான். ஒரு சமயம் தொப்பை நிறைஞ்சாலும் 5 நிமிஷத்தில் திருப்பி வந்து பகவான் வந்து பால் வேணும், தயிர் வேணும், வெண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தே யசோதாமாக்கு பகுதி வெண்ணெயும் திருந்துடும் அப்படின்னு சொல்கிறா அழகா. அப்படி ஒரு சமயம் பகவான் தூங்கி எழுந்து வரார். கிருஷ்ணர் யசோதாம்மா தயிர் கடைஞ்சுருக்கா. பகவானையே நினச்சிண்டு முள்ள வந்து மா பால் பால் அப்படின்னு எங்கிறது குழந்தை.
யசோதாம்மா கண்டுக்கலை. தயிர் கடைச்சிலே மனசில் கிருஷ்ணரையும் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ. கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் மடியில் வந்து உட்காந்துருக்கு பால் கறக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கலை. கோபம் வருது கிருஷ்ணருக்கு. கையை பிடிச்சான். மா பால் அப்படிங்கிற மாதிரி காட்டுற. இப்போ அச்சோடா கிருஷ்ணா இந்த பால் குடிச்சுக்கோ அப்படின்னு ஸ்தன்யபானம் பண்ணுறா. இந்த சமயத்தில் அடுப்பில் பாலை காய்ச்சிருக்கா, அது மறந்து போயிடுது யசோதாமாக்கு. டக்குன்னு ஞாபகம் வருது. கிருஷ்ணா ஒரு செகண்ட் இரு சொல்லிவிட்டு கிருஷ்ணனை எடுத்து கீழே வைக்க பார்க்குறா. கிருஷ்ணன் விட மாட்டேங்கிறான், கட்டியாக பிடிச்சிக்கிறா யசோதாமா. கொண்டே விடுடா இப்போ வரேன் அப்படின்னு அடம் பிடிக்காதே அப்படின்னு பலாத்காரமாக கிருஷ்ணனை கீழே வச்சுட்டு ஓடுறா அங்கேக்கு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு. கேஸில் யார் அப்படின்னா பால், ஒரு பால் அது வந்து ஒரு மகான் வந்து அனுபவிக்கிற அந்த பால் யாருன்னா ஒரு பாகவதரா. போன ஜென்மத்தில் புல்லாய் பிறவி வேண்டும், புல்லாக பிறவி வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி புல்லாக பிறந்தார். ஏன் புல்லாகனா கிருஷ்ணர் குடிக்கக்கூடிய பால், அந்த பால் தரக்கூடிய மாடோடைய வயிற்றில் போனோம் அப்படின்னு. அதே பசு வந்து என்னை சாப்பிட்டு அந்த புல்லை சாப்பிட்டு தான், அந்த புல்லுலேருந்து சாப்பிட்டு அதுலேருந்து வந்த பாலை யசோதாமா எடுத்துண்டா. யசோதாமா காய்ச்சி வச்சிருக்கா. இந்த பால் தான் கிருஷ்ணருடைய வாயில போகிறதுன்னு நினச்சிண்டு அவர் எத்தி எத்தி பார்க்குறார். பார்த்தா கிருஷ்ணரோ பகவானுடைய ஸ்தன்யபானம் பண்ணின்னு இருக்கார். இது என்னடா கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டாரே, வயறு நிறைஞ்சிடுமே, என்னை வந்து வேறு யாராவதுக்கு கொடுத்துடுவாளே யசோதாமா, அதனால நான் வந்து அந்த அக்னியிலேயே பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த குதிக்க போகிறாளாம். யசோதாமா தடுக்கிறா. இருங்கோ இருங்கோ, உங்களை நான் வந்து கிருஷ்ணருக்கு தான் கொடுப்பேன், இப்போ சாப்பிட்டான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், 5 நிமிஷத்தில் திருப்பி பசிக்கிறது வந்து நிற்பான், அப்போ உங்களை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேஸ் ஆஃப் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு அனுபவம். அந்த ஒரு ஒவ்வொருத்தர்களும் அந்த கிருஷ்ண லீலையை அவ்வளோ ரசிச்சிருக்கா ஒவ்வொரு கட்டமும். அப்படி போனதும் கிருஷ்ணருக்கு கோபம். அது என்ன, என்னை விட ப்ரையாரிட்டி பாலா, நான் இங்கே இருக்கேன், என்னை விட்டுட்டு போகிறாளா யசோதாமா அப்படின்னு கோபம். அந்த மத்தை பிடிச்சி ஒட்டைக்கிறார். அந்த மத்தை இப்படி பிடிச்சுட்டு இருக்கிற கம்பீரம் தான் உடுப்பி கிருஷ்ணர். மத்தை பிடிச்சி ஒட்டைக்கிறார், தயிர்கலத்தை போட்டு உடைக்கிறார். அங்கே பூரா செதறி எடுத்து யசோதாமா திரும்பி வரா. ஐயோ மாட்டிப்போமே அப்படின்னு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துட்டு குடு குடு குடுன்னு அங்கே ஒரு யூஸ் பண்ணாத உரல் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். கிருஷ்ணன் எத்தி எத்தி பார்க்குற. யசோதாமா வந்தாச்சா. யசோதாமா வந்து பார்த்தா மொத்தம் உடஞ்சு கிடக்கு, தயிர் வெண்ணெயெல்லாம் செதறி கிடக்கு. இப்படி பார்த்ததும் புரிஞ்சுவிட்ட கிருஷ்ணர் பண்ண வேலை தான் சேட்டை தான். சிரிக்கிறா முதல்ல, ஆனால் இப்படி விட்டால் சரியாக வராது, இப்போவே இவ்வளோ குறும்பா அப்படின்னு கோபம் வருத்திக்கிறா யசோதாமா. பார்த்தா கிருஷ்ணா இங்கே அப்படின்னு பார்க்குறா. உரல் பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சுன்னு இருக்கான், சாப்பிட்டுன்னு இருக்கார் வெண்ணையா. இருடா வரேன்னு ஒரு வடி எடுத்துட்டு பின்னால் ஓடுறா. கிருஷ்ணனை குடுக்குடுவும் ஓடுறா. டேய் நில்லுடா, என்னால் ஓட முடியறதில்லை. கிருஷ்ணனை காதிலே விழுந்து கேட்கவே இல்லையா, போட்டுக்கவே இல்லை. ஓடுறான். டே கிருஷ்ணா என்னால் முடியலைடா அப்படின்னு அம்மாவுக்கு முடியலையேன்னு கீழே உட்காந்துவிட்டா யசோதாமா. அச்சோ அம்மாவுக்கு முடியலையே பாவம் அப்படின்னு கருணை வந்து முள்ள கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து அம்மா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கையை பிடிச்சுட்டுட்டா. பார்த்தியா பிடிச்சுட்டேன் அப்படின்னுட்டு இனிமேல் பண்ணுவியா அப்படின்னதும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறது, கிருஷ்ணருக்கு கண்ணிலேருந்து ஜலமும் கொட்டுறதில்லை, பயம் எதுவுமே இல்லையே. இப்போ பயம் அப்படிங்க அந்த அந்த தேவியை ஆவாகனம் பண்ணி கண்ணில் வந்து உட்காரு அப்படின்னு கண்ணு நன்னா கண்ணில் கண்மஷெல்லாம் இருக்கே நன்னா திரும்பிக்கிறா. கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது பயந்தா மாதிரி நடிக்கிறார் கிருஷ்ணர். அது கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுன்னு அம்மா இல்லையா, அம்மா பார்த்துட்டா. ஐயோ அழாதே அப்படின்னுட்டு வழியை தூரம் வீசி இனிமேல் பண்ணாது எட்டியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பாலை கொடுக்குறாளாம். அப்படி அழகான லீலை. ஆனால் இந்த ஒரு திருட்டுத்தனம் இனிமேல் பண்ணப்படாது நீ அப்படிங்கிறதுனாலே உருளில் கட்டி போடுறா. வெளியில் போய் உருளில் கட்டி போட பார்க்குறா. ஆனால் த்விங்குலோ நம பூத்தேன த்வி அங்குலோ நம பூத்தேன 2 விரல் கேப்பு வருது, கட்ட முடியலை யசோதாமாக்கு. ஏன் அப்படின்னா என்னால் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது யசோதாமாக்கு. அந்த கர்வத்தை தீக்கிறதுக்காகவே பகவான் கட்ட விடலை. அப்பா கிருஷ்ணா என்னால் கட்ட முடியாதானே அவனோட அம்மா அப்படின்னு யசோதாம்மா தளர்ந்து இருக்கிறத மா பாரு கட்டிப்பாரு அப்படின்னு ஒரு சீண்டுறான். யசோதாம்மா கிட்ட பார்க்குறா, கட்டி விட்டா. அதுக்கு தான் என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை. என்ன தவம் பண்ணா தெரியல யசோதாமா. பிரம்மன் இந்திரனும் கூட பொறாமைப்படுறா.
யாருக்கும் கிடைக்காத புருஷோத்தமன், வேதம் சொல்லக்கூடிய அந்த பகவான், பார்க்கடல்ல அனந்தசாயா படுத்துன்னு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன், அப்பேற்பட்ட பகவானை சுலபமா கட்டி விட்டாளே. ஏன் அப்படின்னா பிரேமை. யசோதாமாக்கு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நம்மளுக்கெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறோம் அப்படின்னா என்ன, திருப்பி எனக்கு கிடைக்கணும், பகவானை வாங்கணும் அப்படின்னு. இது மாத்திர ஸ்னேகம் மட்டும்தான். பிரேமை ஒண்ணுதான், அந்த பக்தி மட்டும்தான். பக்தியும் பிரேமையும் கலர்ந்த ஒரு மாத்திர ஸ்னேகமும் கலர்ந்த ஒரு விகாரம்லவா யசோதாமாக்கு. அந்த அன்புக்கு கட்டுண்ணப்பட்டான் அப்படின்னு தெரியறது. கட்டி போட்டு இங்கே நான் அழிக்கிறவரை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யசோதாமா உள்ள போயிட்டா. கோபியர்கள்லாம் வந்து கவலைப்படாது இட்டியா, நான் யசோதாமாட்ட சொல்லி உன்னை அழிச்சு விடுறேன் இட்டியா அப்படின்னு சொல்லி கோபியர்கள்லாம் யசோதாமா எல்லாருமா சேர்ந்து யசோதாமாட்ட போறா. அந்த சமயம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிறாங்க கிருஷ்ணர். எல்லாரும் போயாச்சு. சொன்னதும் உள்ள உரல்ல வச்சுட்டு இருந்த ஒரு பேக்கெட்டு, அந்த பேக்கெட் எடுத்து பார்த்தா வெண்ணெயை வச்சுட்டு இருக்கான. ஆல்ரெடி செட் பண்ணிடலாம். அந்த வெண்ணெயை முதல்ல சாப்பிட்டுண்டு முதல்ல தவிழ்ந்து போறார். அங்க வந்து 2 மருத மரம் இருந்தது. அந்த லீலை நாளைக்கு அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அகுஞ்சிதம் ஜானுகரம் ச வாமம் யஸ்ய க்ஷிதௌ தக்ஷிணஹஸ்தபத்மே ஆலோகயந்தம் நவநீதபந்தம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.